நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஜனவரி 26ஆம் தேதி 77வது குடியரசு தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் குடியரசு தின விழாவுக்கான அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரேவதி வழங்க கேட்கலாம். ரேவதி, வணக்கம். கள தகவல்கள். வணக்கம். 77வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் ஜனவரி 26ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் இதனை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரும். குறிப்பாக தலைமை டெல்லியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுவது போலவே இங்கே தலைநகர் தமிழ்நாட்டின் தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையிலும் முக்கிய நிகழ்வுகள் பல்வேறு ஏற்பாடு செய்யப்படும். அந்த வகையில் சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலை அருகே குடியரசு தின விழாவுக்கான முதல் அறிமுகப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த ஜனவரி 27ஆம் தேதி நடைபெறும் நிகழ்வை போலவே அப்படியே இருக்கக்கூடிய வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்த ஒத்திகையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழக ஆளுநர் RN ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து இந்த நிகழ்வு தொடங்குவது போல் ஏற்பாடு செய்யப்படும். அதன் வகையிலேயே இன்றைய தினமும் ஆளுநர் RN ரவி மற்றும் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் உள்ளிட்டோர் நேரடியாக வருவது போல் ஒத்திகை செய்யப்படும். அதே போல இங்க இருக்கக்கூடிய அணிவகுப்பு ஒத்திகையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த அணிவகுப்பு ஒத்திகையை பொறுத்தவரை முப்படை வீரர்கள், காவல்துறையினர், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், தீயணைப்பு வீரர்கள், தேசிய மாணவர் மாணவிய படையினர் உள்ளிட்டோர் அணிவகுத்து வருவது போன்ற இந்த ஒத்திகையும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் முதல் நாள் ஒத்திகையாக தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து 21ஆம் தேதியும் 23ஆம் தேதியும் இந்த ஒத்திகை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும். இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய நேரத்தை பொறுத்தவரை இந்த காமராஜர் சாலை பகுதியில் குறிப்பாக காந்தி சிலை முதல் போர் நினைவு சின்னம் வரையில் கூட காலை 6 மணி முதல் அந்த ஒத்திகை நிகழ்ச்சி முடியும் வரை வாகனங்கள் அனுமதிக்காமல் தடை செய்யப்பட்டிருக்கும். குறிப்பாக இந்த ஒத்திகை நிகழ்வை பொறுத்தவரை ராணுவம், கடற்படை பிரிவு, ராணுவ கூட்டுக்குழல் பிரிவு, வான்படை பிரிவு, கடலோர காவல்படை பிரிவு, முன்னாள் ராணுவத்தினர் படைப்பிரிவு, RPF படைப்பிரிவு, காவல்துறை பொறுப்பு ஜிப்டி, தமிழ்நாடு காவல்துறை, ஆயுதப்படை கூட்டுக்குழல், கர்நாடக சிறப்பு காவல் பிரிவு உள்ளிட்ட பல்வேறு அணிவகுப்பு ஒத்திகை நடைபெறும். அதே போல பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும். துறை சார்ந்த அணிவகுப்பு வாகனங்களும் இங்கு அணிவகுத்து வருவது போல் ஒத்திகை நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.